அல்லேலூயா. நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. எதில் போராடணுமா? விசுவாசத்தில் நல்ல போராட்டம். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஒரு நாளும் இருந்தது இல்லைல்ல. அநேக வேலைகளில் வருஷம் தொடங்கினதுலேருந்து இல்லாட்டி தினமும் ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், மறுநாள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. கண்ணீர், கவலை, அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு எப்படி நம்மளை சூழ்ந்து நிற்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு போராடுகிறவர்களாய் நம்ம நிற்கிறோம். நம்ம ஏதோ சாதாரணமான உலகத்தார் மாதிரி நம்ம இல்லை. உலகத்தாரெலாம் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, சுகமாக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனை வந்தாலும் அது வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம உலகத்தார் இல்லை, நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் தமக்கு சித்தமானபடி அந்த பாத்திரத்தை அவர் வணைந்து கொள்ளுவார். மண்பாண்டம் நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். கீழே இருக்கிற மண்ணை யார் வேணால் மிதிச்சுட்டு போகலாம். சாதாரணமாக இப்போ கீழே இருக்கிற மண் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ மண் இருக்குது கீழே. யார் வேணாலும் மிதிச்சுட்டு போகலாம், யார் வேணாலும் அதில் எச்சில் துப்பலாம், யார் வேணாலும் அதில் எது வேணாலும் பண்ணலாம். அந்த மண்ணு கேட்பார் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்ம அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக நம்மளை வணியும் பொழுது, உடைக்கும் பொழுது சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நம்மளுக்கு நம்ம பெருசாக தெரியலாம். இது இந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இன்னைக்கு நமக்குள்ளே எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளே விசுவாசம் இருக்கா? போராட்டம், பிரச்சனை, பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு விசுவாசமாகி அந்த கப்பலை நம்ம சேதப்படுத்துகிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையே என்ன வாழ்க்கை அப்படின்னா ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? அநேக பேர் இந்த தீமோத்தேயு ஒரு பாஸ்டர், அவர் ஒரு போதகர், அவருக்கு பவுல் எழுதுறாரு, அநேக பேர் விசுவாசத்தை விட்டு வழுவி போனவங்களாம் இருக்கிறாங்க, தீமோத்தேயு நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இன்றைக்கி நம்ம விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? இல்லை விசுவாசத்தை விட்டு வழுவி போயிருக்கிறோமா? இல்லை செத்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? இல்லை சுத்தமாக விசுவாசம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்மளை இன்றைக்கி அலசி பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், போராட்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மளும் துன்மார்க்கராக இருப்போம். நமக்குள்ளே போராட்டம், பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகளை தான் கண்டித்து வளர்த்து எடுப்பாங்க. அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை தான் தோன்றித்தனமாக கெட்டு போய் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் அனாதையாக அந்த குழந்தை விடப்படும். இன்றைக்கி நம்மளை கேட்குறதுக்கோ, நம்மளை கண்டிக்கிறதுக்கோ, நம்மளை உணர்த்தி நடத்துறதுக்கோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தாய் தகப்பன் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தாயானவராகவும் நம்ம தகப்பனாகவும் ஏசப்பா இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமேன். சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி இருக்குது? விசுவாசம் நம்ம நிலை கொண்டு இருக்கிறோமா? விசுவாசம் எப்போ பெருகணும்? விசுவாசம் எப்போ நம்மளுக்கு தேவை? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்கலாம். இந்த நல் மனசில தள்ளிவிட்டு எதை சேதப்படுத்தினாங்களா? விசுவாசமாகிய கப்பலை. இன்னைக்கு நம்ம போகிறதே ஒரு விசுவாசமான விசுவாசத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் இங்கே உட்கார்ந்துட கூட முடியாது. யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆமென். நம்மளாம் விசுவாசிகளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சபையில் உட்கார்ந்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி அநேக பேர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறாங்களாம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை விசுவாசம் இல்லாமல், எத்தனை தடவை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு புயல் காற்று, ஒரு சூறாவளி அடிக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தை மறுதளிச்சிருப்போம். எத்தனை வாட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி வந்திருப்போம். எத்தனை வாட்டி ஆண்டவரை மறுதளிச்சிருப்போம். எத்தனை வாட்டி அவருடைய வார்த்தையை மறுதளிச்சிருப்போம். உங்கள் விசுவாசம் இன்றைக்கி எந்த அளவு இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள்.
நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. எந்த 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 விசுவாசத்தில் நம்ம வாழ்கிறோம்? நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? விசுவாசம் இருந்தால் தான் போராடவே முடியும். இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் போராட்டத்தில் அநேக பேர் நம்ம தோற்று நிற்கிறோம். இந்த பட்டயத்தை யூஸ் பண்ணுறதில்ல யாருமே. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம், இந்த பட்டயத்தை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பட்டயத்தை நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க கையில். நம்ம கையில் இருக்கிறது பட்டயம். இந்த நம்ம போராடும் பொழுது அனுதினமும் நம்மளுக்குள்ள யுத்தம் நடக்கும். அனுதினமும் நம்மளுக்குள்ள போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பட்டயத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தை தினமும் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த பட்டயம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஒரு பட்டயமாக மாறும். பலவான் கையில் உள்ள அம்பா நம்மளும் மாறுறோம். நமக்குள்ளே விசுவாசம் இருக்கா? விசுவாசம் எப்போ நமக்குள்ளே குறைந்து போகுது? இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நீங்கள் போங்க, வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்குள்ளே விசுவாசம் இருக்கா? நான் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறேன்? இது முடிவில் எனக்கு என்ன நடக்க போகுது? நான் இதில் நிலை கொண்டு இருந்தேன்னா, நான் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி அவர் என்னை உடைக்கும் பொழுது நான் உடைக்க ஒப்பு கொடுத்து, அவர் என்னை வணையும் போது அவர் என்னை வணையறதுக்கு நான் ஒப்பு கொடுத்து இருந்தேன் அப்படின்னா நான் முடிவில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே உங்கள் முதலேருந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. ஒரு படகுல ஏறி உட்காந்து உபதேசம் பண்ணின்னு இருக்கிறாரு. அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவர் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவங்க எல்லாரையும் கூடி ஜனங்கள் வந்திருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணி முடிச்சு சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆனபோது என்ன பண்ணுறாருன்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அக்கறைப்படுத்துகிற வாழ்க்கை. அக்கறைக்கு போகணும். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிலையான வாழ்க்கை இல்லை. இந்த பக்கம் நம்ம நிலையான வாழ்க்கை இல்லை. ஒரு கடலை கடந்து நம்ம அக்கறைக்கு போகணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையோட பிரயாணம். ஒரு கடல், அந்த கடலை கடந்து அக்கறைக்கு போவது தேவனுடைய சித்தம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில், அதுதான் அந்த விசுவாச போராட்டம். அந்த கடலில் பயணிக்கும் பொழுது இந்த விசுவாசமாகிய கப்பல், அந்த விசுவாசமான கப்பல் யாருன்னா நம்ம தான். நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் நம்ம தேவன் பயன்படுத்துகிற, தேவன் நம்மளுக்குள்ள பயணிக்கிற நம்ம ஒரு கப்பலாக இருக்கிறோம். இந்த விசுவாசமாகிய கப்பல் எதில் பயணிக்கிறது அப்படின்னா அக்கறைக்கு பயணிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒவ்வொரு வினாடி ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம இங்கே இருக்கிறவங்க வேண்டியவங்க அல்ல. நம்ம அக்கறைக்கு போய் பயணத்தில் இருக்கிறோம். நம்ம அக்கறைக்கு இப்போ தேவன் உங்களை இயேசுப்பா தான் கூப்பிடுறாரு. வாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, வாங்க அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டதுனால நீங்கள் எல்லாரும் அவருடைய படகுல ஏறி நீங்கள் எல்லாரும் இங்கே சபையில் உட்காந்துருக்க. இப்போ நம்ம பயணிக்கிறோம். வெளியே இருந்தப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, வாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, வாங்க அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம எல்லாரும் சபையில் உட்காந்துட்டோம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பயணிக்கிறோம். அந்த கடல் வழியாக நம்ம போகிறோம். போகும்பொழுது அது கீழே வாசிக்கலாம். 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். வேறே படகு, நிறைய படகுகள்லாம் போகுது கூட. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்துவ நம்ம எல்லாரும் இங்கே பாருங்க, இங்கே நம்மளை தான் சொல்கிறாரு ஆண்டவர். அக்கறைக்கு போகலாம் வாங்கன்னு நம்மளை வெளியே இருந்தவங்களை நம்மளை கூப்பிட்டு பயணத்தை மேற்கொள்ள வச்சு அநேக பேர் நம்ம சகோதரிகளோடு நம்ம பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளோடு கூட அவர் பிரயாணம் பண்ணுறார். 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், கூப்பிட்டவர் ஆண்டவர் தான். கூப்பிட்டவர் இயேசு தேவன் தான். அவர் கூப்பிட்றாரு, வாங்க அக்கறைக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட அநேக படகுகள்லாம் புறப்படும் பொழுது சுழல் காற்று பலத்த சுழல் காற்று உண்டாகி, சுழல் காற்று எப்பயுமே எப்படி அடிக்கும்? சுற்றி அடிக்கும். அதுதான் சுழல் காற்று. இன்றைக்கி நம்ம போகிற இந்த பிரயாணத்தில் சுற்றி பிரச்சனைகளாக இருக்கலாம். சுற்றி பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனால் வேலையில் ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை, சும்மா புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி பிரச்சனையாக இருக்குது. இந்த சுழல் காற்று சாதாரணமான காற்று இல்லை.
சுற்றி பிரச்சனை, ஒரு பக்கம் பிரச்சனை வந்தால் பரவாயில்ல மேற்கொள்ளலாம், சுற்றி பிரச்சனை, நம்மளுக்கு ஆதரவாக இருந்தவங்க, நம்ம கூட நல்லா பேசுகிறவங்க, நம்ம நம்பினவங்க கூட ஒரு சில நேரங்களில் நம்மளை எதிர்க்கிற மாதிரியோ நம்மளை பகைக்கிற மாதிரியோ அந்த சூழ்நிலாம் வரும். சுற்றி சுழல் காற்று. ஆனால் ஆண்டவர் படகுல தான் இருக்கார். ஞாபகம் வச்சுங்க, தேவனும் உங்கள் படகுல இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி பிரச்சனை இருக்குதா, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் நம்ம படகுல இருக்கிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம படகுல இருக்கிற இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்வார் பாருங்க. பலத்த சுழல் காற்று உண்டாங்கி படகு நிரம்பத்தக்கதாய். அதுக்கப்புறம் ஒன்றுமே யோசிக்க முடியல. இந்த பிரச்சனைகளை யோசிச்சு நார்மலாக ஒரு மனுஷங்க யோசிக்கிற மாரி யோசிக்க முடியல. இந்த மனுஷனுடைய யோசனை ஆழமான ஜலம் போல் இருக்கிறது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. ஆழமான ஜலம், அதை நீதிமான் அதை மொண்டெடுப்பான் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த பிரச்சனைகளை யோசிச்சு நார்மலான ஒரு மனுஷங்க யோசிக்கிறது கூட நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய படகு ஃபுல்லாக நிரம்பி அப்படியே ஸ்டன் ஆகிட்டுருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சுச்சுவேஷன்லேயும் ஆண்டவர் நம்ம படகுல தான் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே சீஷரோடு கூட ஆண்டவர் படகுல இருக்கிறாரு. அவர் நித்திரை செய்துன்னு இருக்கிறார். நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். அவர் தூங்கின்னு இருக்கிறார். எதுக்காக அவர் தூங்கணும்? தேவன் நம்மளுடைய படகில் நம்மளோடு பயணம் செய்யும் பொழுது நம்ம அவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது அவர் இளைப்பாறுதலோடு இருக்கணும். இங்கே பாருங்க, ஆண்டவர் தலையாணி வச்சு நல்லா தூங்கி நிற்கிறார். சுழல் காற்று அடிச்சுது, படகு நிரம்பிச்சு, அலைகள் அதன் மேல் மோதிட்டு, சுழல் காற்று ஒரு பக்கம், படகு ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் அதுவும் ஸ்டாப் ஆகாமல் அலைகள் தேவையில்லாதது இன்னும் அலைகள் மோதி அந்த படகை சேதப்படுத்துது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் விசுவாசமாகி கப்பலை நீங்கள் சேதப்படுத்தி வச்சுருக்கீங்களா? இந்த நேரத்தில் தான் விசுவாசம் இருக்கணும். போராட்டமான சுச்சுவேஷன்லையோ பலவீனமான சுச்சுவேஷனில் தான் விசுவாசம் நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கணும். அடுத்து 38ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பலில் அவங்க பயணிக்கிற கப்பல் சுழல் காற்றுலையோ பலத்த அந்த அலைகளிலோ மாட்டிக்கொண்டு அந்த கப்பலில் தான் ஆண்டவரும் பயணிக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவர் நம்ம கூட பயணிக்கிறவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த விசுவாசம் இல்லை. என் கூட பயணிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை அக்கறை கொண்டு போய் கரெக்டாக சேர்ப்பார் அப்படின்னு அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் அநேக நேரத்தில் ஆண்டவரை மறுதளிச்சு உங்ககிட்ட இருந்ததுனால எங்களுக்கு என்ன நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் சமூகத்தில் கோபத்தில் நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவர் துக்கப்படுறார். உனக்குள்ளே இருந்தால் நான் இளைப்பாறுதலோடு இருப்பேன். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லாதப்போ உன் சரீரம் நான் தங்குற ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு இடத்த சூஸ் பண்ணது நம்மளை மட்டும்தான். அந்த சரீரத்தில் அவர் தங்கி இளைப்பாறுகிற பொழுது நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி விசுவாசத்தை விட்டு வழுகி போகிற வார்த்தைகளை நம்ம சொல்லி ஆண்டவர் நிறைய துக்கப்படுத்தியிருப்போம். அலைகள், சுழல் காற்று, நம்மளுடைய சிந்தனைகளை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு நார்மலான மனுஷங்க போல இல்லாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது தான். ஆனால் அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த படகுல ஆண்டவரும் பிரயாணம் பண்ணுறார். அதை யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சு போனதுனால அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இவ்வளோ பிரச்சனை நடக்குது என் வாழ்க்கையில், என்னால் அதுக்கு மேலே யோசிக்க முடியலையே. பிரச்சனையை யோசிக்காம நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க 39ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒன்றும் பேசலை. விசுவாசம் இல்லாதப்ப அவர் துக்கத்தோடு எழுந்து காற்றை கடலை அதட்டுறாரு. அமைதலாயிடுச்சு, காற்று கடல் அமைதலாயிடுச்சு. கீழே ஒரு வசனம் சொல்வார் பாரு, ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க, வாசிங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்து போயிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறார்.
இன்றைக்கி நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் கேட்குறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சுழல் காற்றுனாலேயோ பலத்த காற்றுனாலேயோ அலைகளினாலேயோ நம்மளை படகு முழுகத்தக்கதாய் அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இயேசுராஜா நம்ம கூட பயணிக்கிறத மறந்துட்டு நம்ம அவிசுவாசமான வார்த்தைகள்னாலேயும் அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி செய்கைகள்னாலேயும் நம்ம செய்ததுனால அவர் உங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் பயப்படுறீங்க, உங்களுடைய விசுவாசம் எங்க அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருந்த விசுவாசம் எங்க, நீ ஆதியிலே கொண்டு இருந்த அன்பு எங்க, உனக்கு இருந்த விசுவாசம் எங்க, நீ என் மேலே ஒரு 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 எவ்வளோ அளவுக்கு அழகாத விசுவாசத்தை அன்பையை நீ வச்சிருந்த, அதெல்லாம் இப்போ எங்க, ஏன் இந்த சுழல் காற்று பார்த்தோம் இந்த பலத்த அலைகளை பார்த்து ஏன் பயப்படுற, உன் விசுவாசம் எங்க? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எழுப்ப வேண்டிய ஒரு கொஸ்டின். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன்னா இல்லை நான் விசுவாசத்துக்கிட்ட வழிவே போய் ஆண்டவரை மறுதளிக்கிறேன்னா நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் மறுபடியும் கேட்குறாரு, உன் விசுவாசம் எங்கே, உன் விசுவாசம் எங்கே, இனி ஏன் பயப்படுற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இன்றைக்கி எவ்வளோ பயமாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு புயல் காற்று சுழல் காற்று ஒரு அலைகள் வந்து நம்ம படகை மோதி அடித்தாலும் நான் சொல்லுங்கள், நான் விசுவாசமாக இருப்பேன், நான் தைரியமாக இருப்பேன், நீதிமான் செங்கத்தை போல் தைரியமாக இருப்பேன். தேவன் ஆண்டவர் என் கூட பயணிக்கிறாரு, இந்த அக்கறைக்கு போகிற இந்த பாதையில் ஆண்டவர் என் கூட வராரு, நான் அவரை சுமந்து செல்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு விசுவாசிங்க. விசுவாசித்து விசுவாச அறிக்கை எடுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் அறிக்கை பண்ணணும். எரேமியா வந்து தேவன் அழைப்பார். எரேமியா வந்து ஒரு ஆசாரியர் குடும்பத்தை சார்ந்த எரேமியா தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறாரு. எரேமியாவே, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கத்துக்கு முன்னதாக உன்னை அறிந்து உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவை தேவன் அழைக்கிறார். எரேமியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னென்ன செய்வான், அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, அவனுடைய பரிசுத்தம் பண்ணனே அப்படின்னு சொல்ல நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் நம்மளுடைய கருவை கண்டது. அவர் நம்மள எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் எரேமியா பயப்பட்டு சொல்லுவார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் பேச அறியேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர், நீ அவர்களுக்கு பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கி அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு, ஏசப்பா நான் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், எவ்வளோ புயல் வந்து அடித்தாலும் எவ்வளோ அலைகள் மோதினாலும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அன்றைக்கி சீஷர்கள் அதை உணராமல் பயப்பட்டாங்க, அலர்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளும் அதே நிலைமையில் இல்லாமல், நீர் தங்குற ஆலயமாக நான் என்னை தந்தலாம் ஏசப்பா, அந்த அக்கறைக்கு போகிற வழியில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எவ்வளோ காற்றும் புயலும் வந்தாலும் நான் நிற்பேன் ஏசப்பா விசுவாசத்தில், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அக்கறைக்கு போயிட்டு உடனே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த கதரேனுடைய நாட்டில் அப்படின்னா என்ன, அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டோட பேரோடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரிவார்ட் அட் த எண்ட், முடிவிலே வெகுமதி. நீங்கள் இந்த அக்கறைக்கு போகிற இந்த பயணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முடிவில் வெகுமதி. இந்த கொஞ்ச நாள், இந்த சில காலம் இந்த பாடுகளை நீங்கள் தாங்கி இந்த சுழல் காற்று மத்தியிலையும் இந்த பலத்த அலைகள் மத்தியிலையும் நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா முடிவில் நம்மளுக்கு வெகுமதி ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு நிற்கிறேன். எந்த அலைகள் வந்தாலோ, எந்த ஒரு சுழல் காற்றோ பெருங்காற்றோ வந்து நம்மளுடைய படகை சேதப்படுத்த வந்தாலோ அவர்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உன்னோடு நானும் பயணம் செய்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளும்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துலேயும் வேத வாசிப்பையும் மிஸ் பண்ணாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசம் இந்த போகிற அக்கறை
அந்த அக்கறைப்படுத்துகிற அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். அந்த அக்கறைப்படுத்துகிற அந்த வாழ்க்கையில் நம்ம போகிற அந்த கடல்கள் நடுவில் நம்மளுடைய பயணம். இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உங்கள் விசுவாசத்தினால தான் அது காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் விசுவாசத்தில் நிலை கொண்டு, அவர் என் கூட பயணம் செய்கிறாரு, என் கூட அவர் இளைப்பாடுறாரு, நான் அவரோடு கூட பயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு நம்மளாம் இருப்போம்னா, நம்ம அக்கறைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய வெகுமதிகளோடு நம்மளை வரவேற்பார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.